வெல்கம் டு பிரேமாஸ் விலாக். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து மார்னிங் டிஃபன் வந்து ஆலு சப்பாத்தி பண்ணேன். இதை பண்ணிக்கிட்டே ஒரு மெசேஜ் எனக்கு கிடச்சிச்சு. அந்த மெசேஜை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது எடுத்திருக்கேன். என்னென்னா, ஒரு அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னா, ஒரு 17 இயர்ஸ் ஒரு பையன் வந்து 17 வயசு பையன் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு ஸ்கூலில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் வந்து அப்படி ஆகுது அப்படின்னா, அந்த பையன் வந்து மார்னிங் டிஃபன் எதுவுமே சாப்பிடாம போயிருக்கிறாரு. ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இதெல்லாம் போடுறாங்க. மார்னிங் டிஃபன் அதெல்லாம் அவங்களே குடுத்துடுறாங்க. காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் இதெல்லாம் இருக்குது. அங்கேயே குடுத்துடுறாங்க. பட் இந்த ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க மார்னிங் வந்து வேகமா அனுப்புகிறோம். ஸ்கூல் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்க ஸ்கூல்களில் சேர்த்து விட்டுருந்தாங்கன்னா, பசங்க வந்து 6 மணிக்கே கிளம்பி போகிற ஸ்டூடெண்ட்லாம் வேற இருக்காங்க. நல்ல ஸ்கூலு, அங்கே படிச்சா என் பையன் பெரிய ஆள் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கனவு காண்டுட்டு, இங்கேருந்து ரொம்ப தூரம் ஒரு மணி நேரம் ட்ராவல்லாம் கூட பசங்க பண்ணி போகிறாங்க. சிலருக்கு வந்து இல்ல, தூரமா தான் ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏரியாவில் ஸ்கூல் இல்லை, அதனால கொஞ்சம் தூரமாக போக வேண்டியிருக்கு. அப்படி ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க பசங்க அப்படின்னா, சாப்பிடாம போயிடுறாங்க. மார்னிங் நம்ம ஊட்டினா கூட அந்த ஏர்லியராக அவங்களால எதுவும் சாப்பிட முடிய மாட்டேங்குது. அதனால வேண்டாம் வேண்டான்ட்டு போயிடுறாங்க. அப்போ போயிட்டு ஒரு அவசர அவசரமாக கிளம்பி போய் வேனோ பஸ்ஸோ பிடிச்சி ஸ்கூலுக்கு போயிட்டு, அங்கே போய் ஒரு 3 ஃப்ளோரு 4 ஃப்ளோரு 5 ஃப்ளோர் கூட இப்போல்லாம் ஸ்கூலுகள் அந்த மாதிரி 5வது ஃப்ளோர் ஏறி பசங்க போயிட்டு, ஒன்றுமே சாப்பிடாம போனதுனால தான் இந்த பையனுக்கு வந்து இந்த மாதிரி ஹார்ட்ல வந்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் வந்து பசங்களுக்கு மார்னிங் வந்து ஏதாவது ஒரு டிஃபன் வந்து குடுத்து அனுப்புங்க அப்படின்ற மெசேஜுக்காக தாங்க இந்த வீடியோ போட்டிருக்கோம். மார்னிங் பசங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் கூட ஏதாவது லிக்யூடாக ஏதாவது அந்த பசங்க சாப்பிட்றது மாதிரி ஏதாவது கொடுத்து அனுப்புங்க. இல்லை ஒரு நல்லா ஹாட் வாட்டர் கொடுத்துட்டு ஒரு பனானா கொடுத்தீங்கன்னா கூட போதுமானது. இல்லை ஒரு பால், ஒரு வாழைப்பழம், ஏதோ வாழைப்பழம் கொடுக்குறதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் கொடுத்து நீங்கள் சாப்பிட சொல்லலாம். அல்லது ஈஸியான பீனட்டு ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது நட்ஸுகளை கூட வாங்கி வச்சு அது அவங்களுக்கு கொடுத்து அதை நுணுக்கி ஏதாவது மாவோட சேர்ந்து கலந்து ஏதாவது கொஞ்சம் பெற்றோர்கள் வந்து மெனக்கெட்டு பசங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொடுத்தா அந்த பசங்களும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. மார்னிங் வந்து நல்லா எனர்ஜெட்டிக்காகவும் இருப்பாங்க, சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க. அதுக்காக தான் அந்த மெசேஜ் போட்டிருக்கோம். தேங்க்யூ. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.